بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த ஒரு அமைப்பை நம்முடைய சொந்த அமைப்பாக ஆக்கியிருக்கின்றோமோ அந்த அமைப்பு வளர்ந்த வரலாற்றை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதுதான் அந்த அமைப்பு. அது வரக்கூடிய மே 10, 11 மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாட்டை காணவிருக்கின்றது. அந்த எழுச்சி மாநாட்டை காண இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் மேலப்பாளையத்தினுடைய பங்களிப்பு என்ன, மேலப்பாளையத்தினுடைய பாத்திரம் என்ன என்பதை இந்த நேரத்திலே தெரிந்து கொள்வது மிகவும் பொருத்தமாகும் என்று நான் நினைக்கின்றேன். அதனுடைய அடிப்படையிலே நமது ஊரிலே எப்படி தௌஹீத் வளர்ந்தது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தௌஹீது கருத்து இந்த மக்களுக்கு மத்தியிலே 1986க்கு பின்னால் எடுத்து சொல்லப்படுகிறது. இந்த தௌஹீது கருத்தை எடுத்து சொல்லும் போது, இறை தூதர்கள் எடுத்து சொல்லும் போது என்ன பிரச்சனைகளை எல்லாம் அந்த இறை தூதர்கள் சந்தித்தார்களோ அது போன்ற பிரச்சனைகள் 100க்கு 100 அந்த பிரச்சனைகளை சந்தித்து விட்டோம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதற்கு ஓரளவிற்கு நெருக்கமான சில சோதனைகளை சந்தித்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மக்காவில் செய்கின்ற பொழுது எப்படியெல்லாம் அந்த மக்கத்து காபிர்கள் தங்களுடைய நிறத்தை காட்டினார்கள் என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ اشْمَأَزَّتْ قُلُوبُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ. அல்லாஹ் மட்டும் சொல்லப்பட்டால் அல்லாஹ்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர்த்து வேறு நாயன் கிடையாது, இதை எல்லாரும் சொல்வார்கள். அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தோடு அவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை கேட்க வேண்டும் என்ற இந்த உள்ளார்ந்த அர்த்தத்தோடு சொல்கின்ற பொழுது அவனை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடாது, வேண்டுகோள்களை கேட்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இஷ்மஅஸ்ஸத் குலூபுல்லதீன லா யுமினூன பில் ஆখিরা, மறுமையை நம்பாத அவர்களுடைய முகங்கள் சுருங்கி போய்விடுகின்றன. வைதா துக்கிரல்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்கள் சொல்லப்பட்டால், அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டால் ஃபைதாஹும் யஸ்தப்ஷிரூன், அவர்கள் மகிழ்ச்சியில் பூரித்து போய்விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்றைக்கு அதே நிலையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது வைதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், மூமின்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டு விட்டால் நடுநடுங்கும் என்று சொல்கின்றானே, அதை பார்க்க முடியாது. முஹிதீன் என்று சொல்லும் போது கத்தஸஹுல்லாஹு சிர்ருல் அஸீஸ், ஷாஹுல் ஹமீத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிமா, காஜா மொய்னுத்தீன் ஜிஸ்தி சொன்னா போதும் ரலியல்லாஹு அன்ஹு. பார்க்கிறோமா, அவன் அந்த மக்கத்து காபிர்களிடத்தில் என்ன பிரதிபலிப்பு இருந்துச்சோ அதே பிரதிபலிப்பு இவரிடத்தில் இருக்கிறது. வைதா தகர்த ரப்பக ஃபில் குர்ஆனி வஹதா, வைதா தகர்த ரப்பக வஹதஹு ஃபில் குர்ஆன், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் குர்ஆனிலே வருகின்றபடி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் வல்லவ் அலா அதுபாரிஹிம் நுஃபூரா, அவர்கள் அப்படியே
புறமுதுகு காட்டி போய்விடுவார்கள், திரும்பி போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் அல்லவா. வைதா தகர்த ரப்பக ஃபில் குர்ஆனி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் வல்லவ் அலா அதுபாரிஹிம் நுஃபுரா, அவர்கள் அப்படியே திரும்ப போய்விடுவார்கள். அதை இன்றைக்கு பார்க்கிறோம். அவுலியாக்கள் கூட்டம் என்றால் அதற்குன்னு ஒரு கூட்டம் வர்றான். அல்லாஹ்வை மட்டும் ஏகத்துவத்தை மட்டும் நினைப்பதற்கு என்று ஒரு கூட்டத்தை போட்டால் அதற்கு அந்த கூட்டம் வர்றது கிடையாது. ஏனென்றால் இங்கு அவுலியாக்களை பற்றி சொல்ல மாட்டாங்க, முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியை பற்றி பிரஸ்தாபிக்க மாட்டாங்க. அதனால் இந்த கூட்டத்திற்கு அவர்கள் வருவது கிடையாது. அவர்களிடத்தில் என்ன பிரதிபலிப்பு இருந்துச்சோ அதே பிரதிபலிப்பு இன்றைக்கு இவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் அவர்களிடத்தில் என்ன விளைவுகள் ஏற்பட்டனவோ அதே விளைவுகளை இவர்களிடத்திலும் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உய்தி யம்குரு பிக்கல்லதீன கஃபரூ லிஸ்பிதூக, இந்த நிராகரிப்பாளர்கள் உங்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவ் யக்துலூக, உங்களை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவ் யுக்ரிஜூக, உங்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். வயம்குரூன், இவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள். வயம்குருல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கின்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் தஆலா இந்த சூழ்ச்சியாளர்கள் எல்லாம் மிக சிறந்த சூழ்ச்சியாளன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகின்றான்? ஏகத்துவத்தை சொல்லும் போது ஒன்று சிறை வாசம் ஏற்படும், அல்லது ஊர் நீக்குவாங்க. ஊரை விட்டு ஊர் நீக்கிறதாவது தாங்கிக் கொள்ளலாம், ஊரை விட்டு துரத்தி அடிப்பார்கள், நாடு கடத்துவார்கள், கொள்வார்கள். இப்போது இந்த நாட்டில் அவங்க நம்மளை சிறப்பிக்க முடியாது, அதனால அதை செய்யல. ஆனா பல இடங்கள்ல இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் உசாமா பின் லாடனோடு தொடர்பு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊர்களில் எழுதி கொடுக்கிறாங்க காவல்துறையிட்ட. இவர்களுக்கு லஷ்கர்-இ தய்யிபாவுடைய தொடர்பு எழுதி கொடுக்கிறான். இப்படி கொடுத்து ஜெயில மாற்றுறது, அவர்களை சிறையில் கொண்டு போய் தள்ளுவது என்று திட்டம் போடுகின்றார். அடுத்து இவர்கள் நாடு கடத்துறது, அரசியல் சட்டப்படி இவர்கள் யாரையுமே நம்ம யாரையுமே அவர்கள் நாடு கடத்த முடியாது. இது அவருடைய கைகள் இல்லாத காரணத்தினால அதை செய்யல. ஆனால் ஒன்று கொலை செய்கிறது, அந்த அளவிற்கு அவர்கள் வந்தார்கள். அதுதான் நம்ம பார்க்க போகின்றோம். அதையும் இன்னும் அந்த அரபகத்தில் உள்ளவர்கள் மக்கத்து காபிர்கள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தினார்களோ அது மாதிரியான விளைவுகளை அப்படியே 100% ஒத்த மாதிரியான விளைவுகளையும் இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அபூஜஹல் என்ன செய்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சொல்றான், லஇன் ராயிது முஹம்மதன் யுஸல்லி இன்தல் கஅபா, முஹம்மது கஅபாவில் தொழுதார் என்றால் லஅத்தஅன்ன அலா உன்கிஹி, அவருடைய கழுத்தில் ஏறி நான் மிதிப்பேன் சொன்னான். யாரு? அபூஜஹல். அவன் கஅபாவுடைய நிர்வாகி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தொழும்போது நான் கழுத்தில் ஏறி மிதிப்பேன் அப்படின்னு சொன்னான். அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைச்சு அவங்க சொல்றாங்க, லவ் ஃபஅலஹு, அவன் அப்படி செய்தான் என்றால் அகலத்துல் மலாயிகா, மலக்குகள் அவனை அப்படியே பிடித்து விடுவார்கள். அப்படி செய்யல, விட்டுட்டான். ஆனா வேறு விதமான காரியங்கள்ல இறங்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் காபாவுல வந்து தொழுறாங்க. தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னார் வீட்டுல ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய குடலை யார் தூக்கிட்டு வர்றா என்று கேட்கின்றான். அப்போ அதுல ஒருவன் நான் போய் கொண்டு வருகின்றேன் என்று பெரிய குடலை தூக்கி கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்க சஜதா செய்துட்டு இருக்கும் பொழுது மேனியில் கொண்டு வைக்கின்றான். எழுந்திருக்க முடியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரிக்கிறாங்க. இப்படி சிரித்துக் கொண்டிருக்க, அதுவும் எப்படி சிரிக்கிறாங்கன்னா ஒரு ஆள் இன்னொரு ஆள் மீது விழுந்து விழுந்து அப்படியே சிரிக்கிறாங்க. அப்போதுதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, எனக்கு தடுக்கிறதுக்கு சக்தி இல்லை, ஒன்றுமே என்னால் செய்ய முடியவில்லை, பரிதாபத்துடன் நான் நின்று கொண்டிருந்தேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்து அந்த குடலை அப்படியே தூக்கி அப்புறப்படுத்துறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், இந்த குரைஷிகளை நீ பிடித்து விடு. பேர் சொல்லியே சொல்றாங்க, அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், அபூ ஜஹல நீ பிடித்து விடு. அல்லாஹும்ம
அலைக்க உத்பத் இப்னு ரபியா வ ஷைபத் இப்னு ரபியா வ உத்பா வ வலீத் இப்னு உத்பா வ உமையத் இப்னு கலஃப் வ உக்பத் இப்னு அபி முஐத். பேரை சொல்லி ஒரு ஆள் பேர் எனக்கு மறந்துச்சு அப்படிங்கிறான். துஆ செய்றான். இப்படி துஆ செய்யும் போது அந்த அபூஜஹல் அவர்களுக்கெல்லாம் தெரிகின்றது, இந்த ஊர் துஆ பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஊர், நமக்கு ஆபத்து வந்துருமே பயப்படவும் செய்யறான். ஆனா அட்டுழியமும் செய்கின்றான், வரம்பு மீறுகின்றான், அக்கிரமமும் செய்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இது புகாரில இடம்பெற்றிருக்குது. அவங்க குறிப்பிடுறாங்க, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் யார் யார் பேரெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்களோ அத்தனை பேர்களுமே பத்ரில வேறறிந்த மரம் போன்று, பிடுங்கி எறியப்பட்ட மரம் போன்று, மரங்கள் போன்று, பேரித்த மரங்கள் போன்று அப்படியே சாய்ந்து கிடக்க நான் பார்த்தேன். அன்றைக்கு சிரிச்சதை பார்த்தாங்க, இன்றைக்கு செத்து கிடக்கிறத பார்க்கிறாங்க. இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? காபாவில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை தடுத்தாங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அரஐத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, அடியார் தொழுகின்ற பொழுது தடுப்பவனை நீ பார்த்திருக்கிறாயா? அல்லாஹ் கேட்கிறான். லஇல்லம் யன்தஹி, பின்னால் அந்த அலக்குங்கிற அத்தியாயத்தில் சொல்றான், லனஸ்ஃபஅம் பின் நாசியா, இவன் விலகிக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவனுடைய நெற்றி முடியை நாம் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபா, பொய் சொல்லக்கூடிய நெற்றி. சனதுவு ஜபானியா ஃபல்யதுவு நாதியா, அவனுடைய சங்கத்தை அழைக்கட்டும், ஜமாத்தினர்களை அழைக்கட்டும், நான் ஜபானியாக்களை அழைப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி காபாவுல வந்து தொழக்கூடியவர்களை தடுத்தார்கள். அது மாதிரியான காரியங்களை இங்கும் செய்தார்கள். எங்க தமிழகம் முழுவதும் நடந்தது, மேலப்பாளையத்திலையும் நடந்தது. இந்த அநியாயம் எப்போது அரங்கேறுகிறது? 1986 அன்னஜாத் என்ற பத்திரிகை முதலிலே வெளியாகின்றது. அந்த நேரத்தில் தான் மே மாதத்தில் என்னுடைய திருமணம் கடைப்பள்ளியிலே நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு சகோதரர் பிஜே வருகிறார். இப்போது யாரும் நீண்ட தூரம் பயணம் சென்றெல்லாம் திருமணத்திற்கு போய் கலந்து கொள்ளவில்லை. அப்போது திருமண மேடை தௌஹீத் பிரச்சாரத்திற்கு மிகவும் தேவை, ரொம்ப அவசியம், இன்றியமையாத ஒன்று. அதனால அவ்வளவு தூரம் வந்தார். முதல்ல தாலி கட்டாம நமது ஊர்ல என்னென்ன சடங்குகள் எல்லாம் செய்வாங்களோ அந்த சடங்குகளை எல்லாம் உடைத்து, மாலை போடாமல் சாதாரண உடையில கடைப்பள்ளியில திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்ச உடனே பிஜேட்ட வந்து டேட் கேட்கிறாங்க, விவரம் தெரியாம. அடுத்து நீங்க பேச்சுக்கு எப்போ வருவீங்க? என்னிடத்திலே சொல்றாங்க, பிஜேட்ட டேட் கேளுங்க என்று. அவன் நஜாத்து முதல் இஷ்யூ, முதல் இதழ் வெளியாக இருக்கிறது, அதை கையில வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இரண்டாவது நஜாத்து இதழ் வந்துச்சு. தமிழகத்திலேயே பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி விட்டது. அப்போது முழுமையாக அடையாளம் தெரிந்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்ல வேண்டுமே என்று நான் ஒரு தடவை அந்த காலகட்டத்தில் 86 ஹஜ்ஜி பெருநாள் வேளையில ஹுத்பா பள்ளியில நாம் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று கபர் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள், அதை உடைக்கணும், கட்டக்கூடாது என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து ஹுத்பா பள்ளியில, பெரிய ஹுத்பா பள்ளி, அது நம்முடைய தௌஹீத் ஜமாஅத்தினுடைய எதிர்ப்புல பெரிய ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. அந்த பள்ளியில போய் ஒரு கட்டை தூக்கி கொண்டு போய், அப்போது பள்ளிவாசல் உள்பள்ளி நிரம்பி விட்டது. அதனால அந்த புகாரி தங்கள் தர்கான் ஒண்ணு இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய முடிய வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்றான்ல, அந்த தர்காவில் தான் போய் உட்கார்ந்து இருக்கிறோம். இவ்வளவு பெரிய கட்டு, இந்த கட்டு இருக்கிற தகவல் இமாமுக்கு போயிருச்சு. இமாம் அறிவிக்கிறார் ஹுத்பாவில், பிடியுங்கள் அந்த நஜாத்காரர்களை, அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்பன போன்ற இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே
ஒரு அதிகாரினா பள்ளிவாசலுக்கு தோள வந்த ஆளு ஓடி வர்றாரு. ஓடி வந்து எனக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த கட்டை அப்படி தூக்கிட்டு போறாரு. நாம மல்லு கட்ட முடியாது, ஏன்னா குத்பா. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக, விலை ரூபாய் 150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதை எடுத்துட்டு போயாச்சு. முடிஞ்ச பிறகு அன்றைக்கு ரவுண்டு கட்டி ஒரு சலவாத்து ஒண்ணு ஓதுவானுள்ள, டிஸ்கோ டான்ஸ் மாதிரி வரிசையா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ரவுண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு ஆளா விலகி போய்கிட்டே இருப்பான். ஆனா ரவுண்டு அப்படியே கலையாம கடைசியில அந்த இமாம அப்படியே முடிஞ்சு அப்படி வெளியில போவாங்க. அன்றைக்கு ரவுண்டு கட்டி அந்த சலவாத்து ஓதல்ல, எல்லாரும் நம்மள ரவுண்டு கட்டானோ. நான் சொல்றேன், அவங்க பட்னா ஆப்சான்னு சொல்லி மேலப்பாளையத்தில் முக்கியமான ஒரு ஆலிம், நமக்கும் ஆசிரியர், ஷாகுல் அமீது அவருடைய பெயரு. அவரு பள்ளிவாசல்ல இருக்காரு. இதுல உள்ளது தப்புன்னு நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இப்ப பேசாத, நீ முதல்ல வெளியில போட. அவரு நான் மக்களுக்கு மத்தியில பேச ஆரம்பிக்கிறேன். இதுல உள்ளது தப்பு என்று சொன்னால் இந்த கபூர்லயே என்னை நீங்கள் அடித்து புதைக்கலாம். நான் சொல்ற இந்த ஹதீஸ் தப்பான்னு பாருங்க. ஒரு ஆள் அங்க இருந்துகிட்டு சொல்றாரு, இவனை பேச விடாதீங்க, ஏன்னா கொஞ்ச நேரம் பேசினாலும் சத்தியத்தின் பக்கம் யாராவது ஈர்க்கப்பட்டு விடுவார்கள் என்ற கவலை வந்துருச்சு. குர்ஆனுடைய நாம வசன நடையில கலைஞருடைய வசனத்தையே நம்ம பேசுறோம், ஹதீஸ் ஆயத்து இதுதானே பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ பேசுறோம். அதன் பக்கம் கண்டிப்பாக மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. கடைசியில் அங்கிருந்து தள்ளி விட்டு அந்த கூட்டம் அப்படியே கலைந்து விடுகின்றது. இடையில் பெரிய ஒரு கேப் ஏற்பட்டு விடுகின்றது. நான் வெளியூருக்கு சென்று விட்டேன். எதற்கு சென்றேன் என்றால், இந்த பிழைப்பிலிருந்து வெளியேற வேண்டும். இது மார்க்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பிழைக்கக்கூடாது. அதுல இருந்தா சத்தியத்தை சொல்ல முடியாது, நாம வேறு துறைக்கு சென்று விடுவோம் என்று ஆங்கிலம் படிச்சு கொஞ்சம் வேற வழியில போவோம் என்று நினைத்திருந்தோம். ஆனா அல்லாஹ் அந்த வழியை நிறைவுபடுத்தல, திரும்பவும் இங்க கொண்டு வந்துட்டான். இந்த கட்டத்தில் நான் வெளியூரில் இருந்த அந்த கட்டத்தில் 1987, 88 இந்த சந்தர்ப்பத்தில் துபாயில் உள்ள சில சகோதரர்கள் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த கட்டத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு. அந்த 87, 88, 89, 90, 91 உச்சகட்ட எதிர்ப்பு. சூரியன் உச்சியில நின்றா எந்த அளவிற்கு வெப்பம் இருக்குமோ அது மாதிரியான வெப்பம், ஆனால் அடிக்கிறது அப்படியே. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பெரிய ஹுத்மா பள்ளிவாசலில் இருந்து நெல்லை மாவட்ட ஜமாத்துல் உலமாவிற்கு ஒரு கடிதம் பறக்கிறது. அதுல அவங்க கேட்டுக்கிறாங்க, இமாம்களையும் மதுஹபுகளையும் ஒத்துக்கொள்ளாத ஒரு கூட்டம் தங்களுக்கு தௌஹீத் இயக்கம் என்று பெயர் வைத்துக் கொண்டு சமீப காலமாக எங்கள் ஊரில் சுன்னத் வல் ஜமாத் கொள்கைகளுக்கு முரணான வகையில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தான் தோன்றித்தனமாக அர்த்தங்கள் கூறி அனர்த்தம் விளைவித்து வருகிறது. இதனால் சுன்னத் வல் ஜமாத்தினர் ஆகிய எங்களூர் முஸ்லிம் பொதுமக்கள் கொதிப்பும் கோபமும் கொண்டுள்ளனர். இந்நிலையில் குழப்பவாதிகளான இக்குதர்க்கவாதிகளை நமது பள்ளிகளில் அனுமதிக்கலாமா என்பது பற்றி மாவட்ட ஜமாத்துல் உலமாவிலிருந்து மார்க்க ரீதியாக முடிவெடுத்து தகவல் தந்தால் அதை நாங்கள் செயல்படுத்த தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கடிதம் பறக்கிறது. 2/87
8ஆம் தேதி அன்று 2/10/88 அந்த தேதியில ஜமாத்துல் உலமாவுடைய செயற்குழு கூடுது. இந்த கடிதத்தை பரிசீலிக்குது. உடனே அவர்கள் குத்பாபலிக்கு பதில் எழுதுறாங்க. இங்கதான் அபூஜஹல் எல்லாம் வந்துருவான். மேலப்பாளையம் பள்ளிவாசல்களும் மற்றும் ஊர்களில் உள்ள மஸ்ஜிதுகளும் ஹனபி, ஷாஃபி, ஹன்பலி, மாலிகி ஆகிய 4 மதுஹபுகளையும் தழுவி வாழுகின்ற சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த முஸ்லிம்களால் கட்டப்பட்டு வக்ஃபு செய்யப்பட்டவைகளாகும். மேலும் அதே அடிப்படையிலே நிர்வகிக்கப்பட்டு வருவதும் ஆகும். எனவே மேற்படி பள்ளிகளில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிய 4 இமாம்களின் மதுஹபுகளில் எது ஒன்றையும் பின்பற்றாத நீங்கள் குறிப்பிட்ட குழப்பவாதிகள் மேற்படி பள்ளிவாசலுக்கு வருவதையோ, கவனிச்சுக்கங்க, தனியாக தொழுவதையோ, இமாமாக நின்று தொழுகை நடத்தவோ, இமாம்களுக்கு பின்னால் நின்று தொழுவதையோ அனுமதிக்க கூடாது. மேலும் மேற்படி குழப்பவாதிகளை கொண்டு நிக்காஹ் நடத்தி வைப்பதும் கூடாது. மேலும் குழப்பவாதிகள் சுன்னத்துல் ஜமாத் முஸ்லிம்கள் நடத்தும் எந்த வைபவங்களிலும் கலந்து கொள்ளவும் அனுமதிக்க கூடாது. அவ்வாறு அனுமதித்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பள்ளிவாசல்களை தங்களுடைய தவறான கொள்கைகளை பிரச்சாரம் செய்ய பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் பள்ளிவாசல்களுக்கு இந்த நோக்குடன் தான் வருகிறார்கள். எனவே குழப்பம் கொலையை விட கூடியது என்ற அல் குர்ஆன் அடிப்படையில் இவர்களை பள்ளிகளில் அனுமதிக்க கூடாது. தாங்க முடியலப்பா, குர்ஆன் அடிப்படையில் இவங்க தீர்ப்பளிக்கிறாங்களாம். என்னவா? குழப்பம் கொலையை விட கொடியதான். குர்ஆனுடைய வசனத்தில் இருந்து ஆதாரம் எடுக்கிறாங்க. இப்படிக்கு தலைவர் மௌலானா மௌலவி எம்இஎம் அபுல் ஹசன் சாதிரி ஹசரத் இறந்து போயிட்டார். அடுத்து செயலாளர் இவன் ஒரு ரவுடி, இவன் ஹசரத் வி ஹம்சா மௌலவி, நெல்லை மாவட்ட ஜமாத்துல் உலமா 15/10/88 மேலப்பாளையம் மஜ்லிஸுல் உலமா சபை. இந்த நோட்டீஸ். அடுத்து இப்படி ஒரு தகவல் வந்த உடனே மார்க்கத்துல ஷரியத்துல புடிப்புள்ள ஒரு புலி நம்ம ஊர்ல இருக்கிறான். அவர் யாரு? கழுத தேய்ந்து கட்டரும்பாச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் தான். ஒரு சட்டமன்றத்தில் இன்று வெற்றி பெற்றால் அவன் என்ன செய்யணும்? எம்எல்ஏவாக ஆன பிறகு அடுத்து எம்எல்சியாக ஆகலாம், அல்லது திரும்ப எம்எல்ஏவாக ஆகலாம், அடுத்து எம்பியாக ஆகலாம். ஆனா தமிழகத்திலே ஒரு எம்சியாக ஆயிருக்கானா சாட்சியாத் விஎஸ்டி சம்சு ஆலம் எம்சியாக ஆயிருக்கிறான். இவள் சுற்றறிக்கை ஒண்ணும் மேலப்பாளையம் அனைத்து பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டியின் கூட்டமைப்பு சுற்றறிக்கை. அன்புடையே ரசலாமு அலைக்கும். இது எங்க நடக்குது? புதுமண குத்பா பள்ளியில நடக்குது. அதுல தீர்மானத்தை மட்டும் பார்ப்போம். சுன்னத்து வல் ஜமாத் இமாம்களையும் மதுஹபுகளையும் ஏற்காதவர்கள் அந்தந்த முஹல்லா பள்ளிவாசல்கள் தொழக்கூடாது என்று அந்தந்த பள்ளிவாசல்களிலும் போர்டு எழுதி வைப்பது என்றும், இந்த முடிவை அந்தந்த முஹல்லா பள்ளிவாசல்கள் பொறுப்பாளர்களை அமல் நடத்த முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. போர்டு எழுதி வைக்க வேண்டிய வாசகம். சுன்னத்து வல் ஜமாத் இமாம்களையும் மதுஹபுகளையும் ஏற்காதவர்கள் இப்பள்ளிவாசலில் தொழ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நிர்வாகிகள். மேலே கண்ட வாசகத்தில் பள்ளிவாசல் ஜும்மாக்கள் வக்து தொழுகை நேரங்களில் அறிவிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு அனைத்து பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டியர் விஎஸ்டி ஷம்சுல் ஆலம் அமைப்பாளர். அன்றையிலிருந்து தான் இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்களையும் போர்டு வைக்கப்பட்டிருக்கு. இதுல சில கொஞ்சம் நிறைய நல்ல தாளிச்சிருப்பாங்க. 4 மதுஹபுகளையும் பின்பற்றாதவர்கள், நெஞ்சின் மீது கையை கட்டக்கூடியவர்கள், தலையில் தொப்பி போடக்கூடியவர்கள், அத்தஹியாத்தில் விரலை அசைக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளியில் தொழ அனுமதிக்கப்பட மாட்டார்கள். என்ன? அபூஜஹல் செய்த வேலையை அப்படியே இந்த உலமாக்கள் சபை செய்யுது. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த உலமாக்கல்ல உள்ள கூட்டம் துபாய்க்கு போகும்போது நம்ம தௌஹீதுல உள்ள ஆளை விருந்து போட்டு வரவேற்கிறான். வேதனைக்குரிய விஷயம். புரிகிறதா? இப்ப அபூஜஹல் செய்த அந்த காரியத்தை இவர்கள் இன்றைக்கு செய்கின்றார்கள். இதுல ஒரு வசனம் ஒண்ணு குறிப்பிட்டிருக்காங்கல்ல, அது இவர்களுக்கு அறவே சம்பந்தம் இல்லாதது, இவர்களுக்கு நேர் எதிரானது. அதுல என்ன வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க? குழப்பம் கொலையை விட கொடியது என்ற வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை குர்ஆன்ல சொல்றான். என்ன குறிப்பிடுறான்?
யஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராம், புனித மாதத்தை பற்றி கேட்கின்றார்கள். கிதாலின் ஃபீ, அதுல போர் செய்யலாமா? நபி தோழர்கள் ஒரு சின்ன ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்க. அதை ஒட்டி இந்த கேள்வியை கேட்கிறாங்க. முகம்மது சுத்த சூஃபின்னு சொல்றாரு, புனித மாதத்தில் அவர் போர் செய்யலாமா? ஒரு காயம் ஒண்ணு ஏற்பட்டு போச்சு, அது ஒரு சரித்திர பின்னணி, செய்யலாமா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான், குல் கிதாலுன் ஃபீஹி கபீர். சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி, அந்த மாதத்துல போர் செய்யறது பாவம் தான், அது தப்பு என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் தூக்குறான், வஸத்துன் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுப்பது, வ குஃப்ருன் பிஹி, அவனை மறுப்பது, வல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில் தொழ வருவதை தடுப்பது, ரசூலுல்லாஹ் வரும்போது தடுத்தான்ல, தடுப்பது, வ இக்ராஜு அஹ்லிஹி, அந்த ஊர்ல வாழ்றாங்களே அந்த மக்களை இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால துரத்தி விடுறாங்களே, இந்த காரியங்கள் எல்லாம் அக்பரு இந்தல்லாஹ், இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம். இது பெருசுன்னா இது மிகப்பெரிய ஒரு பாவம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அடுத்து ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்றான், வலா யஸாலூன யுகாத்திலூனகும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும், இவர்கள் உங்களை எதிர்த்து போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள், உங்களை இந்த மார்க்கத்தில் இருந்து மாற்றுகின்ற வரை, அவர்களுடைய வழியில் உங்களை திரும்ப கொண்டு சேர்க்கின்ற வரை அவர்கள் உங்களிடத்தில் போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள். ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நமக்கு இவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்கின்றான். அடுத்து சொல்றான், வமை யர்தது மின்கும் அன் தீனி, உங்கள யாரு இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுகின்றார்களோ, உங்கள யாரு இந்த மார்க்கத்தை விட்டு இது மாதிரியான நெருக்கடிக்கெல்லாம் பயந்து வெளியேறுகின்றார்களோ, தெளிவா புரிஞ்சுக்கணும், அவன் கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடிக்கு பயந்து சத்தியத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது, அவனுடைய வேலையே அதுதான். அதான் முதல்ல சொல்றான், வலா யஸாலூன யுகாத்திலூனகும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததாஉ, முடிந்தவரை உங்களை மார்க்கத்தை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு தான் அவன் வேலை பார்ப்பான். வமை யர்தது மின்கும் அன் தீனிஹி, யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு இந்த தூய மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு போய்விடுகின்றார்களோ, ஃபயமுத், அப்படியே மரணித்து விடுகின்றார்களோ, எப்படி மரணிக்கிறான், வஹுவ காஃபிர், அவன் காஃபிராக இருக்கும் நிலையிலே மரணித்து விடுகின்றான் என்றால், ஃபஉலாயிக ஹபித்தத் அமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவருடைய அமல்கள் பாழாகிவிடும். வஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இங்க அல்லாஹ் தஆலா இங்க தான் சொல்றான், வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், இந்த வசனத்துல தான் சொல்றான், குழப்பம் என்பது கொலையை விட கொடியது. குழப்பம் அல்லாஹ் தஆலா எதை சொல்றான் தெரிகிறதா? குழப்பம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறது அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யறதை தடுக்கிறது, அல்லாஹ்வை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது, மஸ்ஜிதுல் ஹராம தொழ வராமல் மஸ்ஜிதுல் ஹராமில் தொழ வருவதை தடுக்கிறது, ஊரை விட்டு வெளியேற்றுறது, இதுதான் குழப்பம் என்று சொல்கிறான். ஆனா இவன் என்ன சொல்றான், மாற்றி நாம செய்யறோமே அதை குழப்பங்கிறான், சத்தியத்தை சொல்றோமே அதை குழப்பங்கிறான், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்கின்றோமே அதை குழப்பம் என்று சொல்கின்றான். இப்படி சொல்லி பல பள்ளிவாசல்கள்ல தொலை விடாம தடுத்தாங்க. அதுல இந்த புலவன் காஜா என்கிற அவன் ஆடிய ஆட்டம் இருக்கிறது, இன்றைக்கு ஒடுங்கி போய் இருக்கிறான். அவ்வப்போது திரும்ப 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 சரமாரியான குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் கடைப்பள்ளியில வச்சு, இப்போ அந்த இடத்தை யார் எடுத்திருக்கிறா, ஹைதர் அலிங்கிறவன் எடுத்திருக்கிறான். இவனுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க கூடாது. சொல்லலாம், ஏன் அவன் இவன் பேசலாம், நரகத்தினுடைய ஏஜென்ட் இவர்கள். அவ்வளவு பேச்சுக்கள் எதிர்த்து பேசினாங்க, அவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. பள்ளிவாசல்ல தொலை வரக்கூடிய ஆட்கள் அப்படியே தடுத்தாங்க, அபூஜஹல் வேலையை அப்படியே செய்தாங்க. எல்லா பள்ளிகளிலும் தொழ முடியாமல் நம்முடைய சகோதரர்கள் தடுக்கப்பட்டார்கள். நீண்ட காலம் வீட்டுக்குள்ளதான் தொழுதுட்டு இருந்தோம், பள்ளிவாசல்ல போய் தொழ முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கடி மேலப்பாளையம் முழுவதும் இருந்தது. இது அல்லாமல் என்னுடைய சகோதரன் காஜா 3 வருடங்கள் அல்லது 2 வருடங்கள் என்னுடைய தெருவில், பசீரப்பா தெருவில் ஊர் நீக்கம் செய்யப்பட்டு
கோர்ட்டும் கேசுமாக அலைந்து கொண்டிருந்தான். நாகர்கோவில் மதரசாவில் ஓதி கொண்டிருக்கும் பொழுது திரும்ப 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 வந்து நீதிமன்றத்தில் அலைந்து கொண்டிருந்தான். அதுல என்னுடைய தாயார் வெளியில போவாங்கல்ல, எங்க தெருவில் உள்ள ஆள இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். நல்ல இருக்கியா, இப்படி சாகலிய என்கிற மாதிரி எப்படியெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று பாருங்கள். இறந்தால் இதன் மூலமாக ஒரு விளையாட்டு விளையாடலாம், ஜனாசாவை அடக்க முடியாது என்று சொல்லி மிரட்டலாம். நாடு கடத்துறது முடியாது, சிறை வைக்கிறது முடியாது, ஆனா குறைஞ்சபட்சம் ஊர் நீக்கம் பண்ணலாம் இல்ல, அதை பண்ணி வச்சிருந்தான். அவ்வளவு அழிச்சாட்டியம். அடுத்து நாம பொதுக்கூட்டங்கள்ல இன்றைக்கு பேசிட்டு இருக்கோமே, அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் நமக்கு. பிஜே அந்த நம்ம ஊர்ல பேசும் பொழுதெல்லாம், நம்ம ஊர்ல பஜார் திடல்ல கொஞ்சம் ஆட்கள் தான் உட்கார்ந்து இருப்பாங்க, சில மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். பெரும் திரளாக நாம் கூடியிருக்கிறோம் அப்படிம்பார், பெரும் திரளாக கூடியிருக்கிறோம் அப்படிம்பார் அவர் எங்க பேசும் பொழுதும். ஆனா இன்றைக்கு அந்த திடல் நிரம்பி வழியுது. அந்த திடல்ல ஒரு காலகட்டத்தில் நம்ம பேசுவதற்கு அனுமதி கிடையாது, அவ்வளவு தடை. அதனால அன்னபூர்ணா மண்டபம், இந்த மண்டபத்துல தான் மீண்டும் மீண்டும் கூட்டம், பல கூட்டங்கள் அன்னபூர்ணா மண்டபத்துல தான். இது இந்த சந்தர்ப்பத்துல தான் துபாயில வேலை பார்த்த சகோதரர் தௌஹீதுக்காக வேண்டி நல்லா உழைச்சிருக்கார். ஆனால் யானை தன் தலையில் மண்ணள்ளி போடுமே, அதை மாதிரி போட்டுக்கொண்டு அவர் செய்த அந்த நல்ல காரியங்களை தன்னுடைய பதிவேட்டில், நன்மை பதிவேட்டில் பதிய வைத்திருக்கிறாரா அல்லது அதை கிழித்து எறிந்து விட்டாரா என்பது மறுமையில தான் தெரியும். ஏன்னா தனி நபர்களை தாக்கி விமர்சித்து அவர்கள்ட்ட சொன்ன அந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியிட்டு அவமானப்படுத்தி ஒரு தனி மனிதனை எந்த அளவிற்கு தாக்கக்கூடாது அப்படியெல்லாம் தாக்கி விமர்சித்து தூஷித்து நெட்டுகள்லையும் விளம்பி அவ்வளவு நன்மையை அழிச்சுக்கிட்டாருங்கிறத நம்ம வெளிப்படையில சொல்ல முடியும். ஆனா சில காரியங்களை செய்திருக்கிறாங்க, அதெல்லாம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அவர்கள் வரலாற்றை மறைக்கிறாங்க. இந்த வரலாற்றுல பிஜேவுக்கு என்ன பங்கு அப்படிங்கறத அவங்க சுத்தமா மறுக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் போதுமானவன். 90% இந்த தௌஹீது உருவான வரலாறுக்கு இவருடைய எளிய பேச்சு, மிக எளிமையான முறையில உரையை கையாளுவது, உதாரணங்கள் சொல்றது, அவ்வப்போது அடுக்கடுக்கான முறையில ஆதாரங்களை அள்ளி தூக்கி வைக்கிறது, விவாத மேடைகளை சந்திக்கிறது, இப்படி 90% அந்த வரலாற்றில் பங்கு இருக்கு. ஆனா அவர்கள் மறைக்கின்றார்கள், நாம் மறைக்க மாட்டோம். செய்ததை செய்தார்கள் என்றுதான் சொல்லுவோம், ஒருபோதும் நாம மறைக்க மாட்டோம். பேச்சு உரிமை பறிக்கப்பட்டுச்சு, நமக்கு பஜார் தொடர்ல பேச அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்தாங்கன்னா, தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தல்ல ஒட்டக சின்னத்துல மஞ்சி அப்துல் காதர் இருக்காங்க, இப்ப அவர் உடல்நல சரியில்லாம இருக்கார். அவர் அந்த ஒட்டக சின்னத்துல நிறுத்தி வச்சு, அதுல ஒட்டக சின்னத்துல நம்ம தேர்தல் ஒட்டக சின்னத்துல எவன் ஓட்டு போட போறான், நம்ம என்ன ஆட்சியா பிடிக்க போறோம், அந்த சாக்குல அப்போது உடைச்சதுதான் இறைவனுடைய அருளால் பிரச்சாரத்திற்கு அப்போது அனுமதி கிடைச்சு. தேர்தல் பிரச்சாரங்கிற அடிப்படையில் தௌஹீத் பிரச்சாரத்தை பண்ணும். அப்படி உள்ள வந்ததுதான் இன்றைக்கு அல்லாஹ் திடலை இன்றைக்கு கடல் போல நிரப்பி வைக்கிறான். அவனுக்கே எல்லா புகழும். அவன் இப்படி வளர்ந்து கொண்டிருப்பதை அவர்களால் சகிக்க முடியல. தமிழகமே மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கு பேசுவதற்கு அனுமதி இல்லாம இருந்துச்சு. ஒரு சகோதரர் அவருக்கு இன்றைக்கும் பள்ளிக்கு வந்துகிட்டு இருக்காரு. அவர் நான் பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டுவேன்னு சொன்னாரு, சவால் விட்டாரு, நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி
அவரை அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தன்னுடைய முயற்சி, தன்னுடைய சக்தி அனைத்தும் பயன்படுத்தினார். யாரா இருந்தாலும் அந்த நல்லதான் ஏற்படும். அப்படியெல்லாம் ஒடுக்கி வச்சு பேச முடியாம ஆக்கினாங்க. ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்து இன்றைக்கு திடலே நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு காலத்துல இந்த பகுதியில பிஜே பேசிய மாதிரி வேறு எங்குமே பேசியிருக்க மாட்டார். அவ்வளவு கூட்டங்கள், நிறைய கேசட்டுகள் இப்ப எல்லாம் மட்டும் இல்லாம போயிடுச்சு. நாம ஒரு வரலாறாக ஆவோம் என்று நமக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நிறைய ஆவணங்களை பாதுகாத்து வச்சிருப்போம். அப்படி எல்லாம் நம்ம யாரு, நமக்கெல்லாம் இப்படி ஒரு பெரிய அளவுல ஒரு சூழல் ஏற்படுமான்னு எதிர்பார்க்கல. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இடத்துல இருந்தா நிறைய ஆவணங்களை கேசட்டுகளை பாதுகாத்து வச்சிருப்போம். அவ்வளவு தலைப்புகள், மேலப்பாளையத்துல பேசாத தலைப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பேச்சுக்கள் இந்த ஊர்ல தான் நடந்துச்சு. அப்ப இப்படி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவரை நாம ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. மோத்தமிராப்பள்ளி தெருவில் ஒரு வீட்டில் நான் குர்ஆன் வகுப்பு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தேன். அதுல ஒரு கட்டமாக சகோதரர் பிஜே அவர்களை அழைக்கிறோம். அப்போது முஹர்ரம் பஞ்சாபை பற்றி அவர் பேசுகின்றார். பேசக்கூடிய அந்த கட்டத்தில் தெருவில் தான் ஸ்டேஜ் மேடை போடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரஹ்மான் தான் மைக் செட் வச்சிருக்கார். தெருவில் போடும் பொழுது சிலு 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 என்று சாரல் தூறிக்கொண்டிருக்கின்றது. குற்றால சீசன் தூறிக்கொண்டிருக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மைக்ல தண்ணீர் படும், அதனால இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க. அல்லாஹ்வுடைய அந்த வேலையை பாருங்க. இன்னும் கொஞ்சம் பின்னால தள்ளி வர்றாரு. அதுக்கடுத்து வந்து சொல்றாரு, இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொன்ன உடனே தள்ளி 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 கடைசியில வீட்டு வாசல்ல பிஜே நின்னு பேசுறார். அவர் பேசுறது அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு தெரியாது. நமது ஊர்ல உள்ள வீடுகள் எப்படி அமைஞ்சிருக்கும்? வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி, தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி வீடுகள் அமைந்த தெருக்கள் இருக்கிறது. சில தெருக்கள் எப்படி இருக்குன்னா, அது அந்த தெருக்கள் உள்ள வீடுகள் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி, மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும். அந்த தெருவு எப்படி அமைந்திருக்கின்றது என்றால் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி. அப்படித்தான் பிஜே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது, அதாவது உள்ள போயாச்சு, பக்கத்துல வந்து ஒரு ஆளு தான் உள்ள போக முடியும். அந்த அளவுக்கு கேப் தான் இருக்கு, அந்த அளவுக்குரிய கேப் தான் இருக்கிறது. அப்படின்னா மக்கள் எல்லாம் கேட்கிறாங்களா என்று சொல்லி நான் அந்த பிஜே கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே மழை அப்படி சாரல் தூரிக்கிட்டு இருக்கு. நாகர்கோயில இருந்து மக்கள் வந்திருந்தாங்க. அவங்க தென்னையில உட்கார்ந்து அப்படியே வந்த களைப்புல அப்படியே சொக்குது அவங்களுக்கு. இப்படி ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும் போதுதான் ஒரு ஆளு துண்டை போட்டுக்கொண்டு எனக்கு எதிர்த்தாப்புல தான் வர்றாரு. நல்லா நான் அவரை பார்க்கிறேன். எதிர்த்தாப்புல வர்றாரு. இவர் எதற்கு வருகிறார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இவர் எதுக்கு வர்றாரு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்தாரு, உள்ள ஏறிட்டார். ஏறிட்டு எடுத்தாரு இவ்வளவு பெரிய வாள் தூக்கிட்டு ஒரு வீஸ். ஆனா அந்த அருவாளை இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து வீசுறதுக்கு இந்த பக்கம் தட்டு வீடுங்கிறதுனால அல்லாஹ் அப்படி பாதுகாப்பு கொடுத்துட்டான். தெருவா இருந்துச்சுன்னு வைங்க, ஒரே வெட்டுல தலை கீழே விழுந்துரும். அவன் எடுத்த வீச்சு அப்படிதான். முதல்ல என்ன செய்யறான்னா, அப்படியே அந்த அருவாளை எடுத்து இந்த இடது பக்கம் போடுகிறார். இடது பக்கம் அப்படியே ஒரு வெட்டு விழுந்துருச்சு. இன்னும் இவருக்கு வெட்டு விழுந்து கொண்டிருக்கின்றது. மதுரையில இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு மிகப்பெரிய ஒரு விரோதியாக இருக்கக்கூடிய கலீல் அகமது கீரனூரி மேடையில பேசுறாரு. நீ பேசுகிறாயே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ பிரச்சாரம் செய்யும் பொழுது வெட்டு வாங்கியிருப்பாயா, அடி வாங்கியிருப்பாயா, உதை வாங்கியிருப்பாயா என்று கீரனூரி அதே நேரத்தில் அதே டேட்ல ஜூலை 7ஆம் தேதி 1991 மதுரையில் அவர் பேசிட்டு இருக்கார். நீ வெட்டு வாங்கியிருப்பாயா, நீ அல்லாஹ்வுடைய பாதையில ரத்தம் சிந்திருப்பியா என்று இப்படி ஏக வசனத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இது நடக்குது. இப்படி முதல் வெட்டு விழுந்த உடனே நான் பக்கத்துல போய் நின்ன, என்னடா இது நடக்குது அப்படின்ட்டு அருவாளை திருப்பி இன்னொருத்தன் பக்கத்துல வந்து, அப்பதான் இன்னொருத்தன் வந்து நின்னது தெரியும். திருப்பி ஒரு அடி அடிச்சா கை முடும்பல உப்பி போச்சு. நம்ம அப்படி அதுக்கடுத்து அது வரைக்கும் வரலாற்றுல அந்த மாதிரியான அருவாள் எல்லாம் பார்த்தது கிடையாது.
இரண்டாவது ஒரு தூக்கி என்ன செய்தானா கழுத்துக்கு அப்படி கொண்டு போகும்போதுதான் இந்த மைக்கை தூக்கி அப்படியே பிஜே கொடுக்கிறாரு. அந்த வெட்டு கழுத்துக்கு போக வேண்டிய அந்த வெட்டு இந்த கம்பியில பட்டு டங்குன்னு அப்படி ஒரு சத்தம் கேட்கு. அல்லாஹ் காப்பாத்திட்டான் பாருங்க. அப்ப மக்கள் அப்பதான் வந்து சுதாரிச்சு எழுந்திருச்சு ஓடி வர்றாங்க. அவன் ஓட்டம் எடுத்துட்டான். ரொம்ப தூரம் துரத்தி போடுறாங்க, பிடிக்க முடியல. அப்போ தப்பி ஓடி விடுகின்றார்கள். பிஜே வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்படுறார். மயக்க ஊசி போடுறான். மயக்க ஊசி போட்டும் அந்த மயக்க ஊசியில அவர் படுக்க முடியல. எழுந்திருச்சு வந்து கண்கள்லாம் கலங்குது அவருக்கு. அதாவது புலம்பல், அதாவது மயக்க ஊசி இல்ல, அதுல அவருக்கு என்ன பேசுறோங்கிறது அவருக்கு தெரியல. அப்படியே கையை பிடிச்சிட்டு விடிய விடிய அவர் தூங்கல். அப்போ அந்த மாதிரியான ஒரு ரணம் வேதனை மேலப்பாளையத்தில் நடந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் காவல்துறையில நான் தான் போய் புகார் செய்கிறேன். அவன் புகார் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில அவன் அந்த காவல்துறை உதவி ஆய்வாளரை நமக்கு எடுத்து கொடுக்கிறார். தொலைந்து போ என்று சொல்லி வெட்டினானா அப்படின்னு கேட்கிறார். நம்ம எல்லா இடத்திலையும் உண்மை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில உள்ள ஆளு, உலகம் தெரியாத ஆளு, சட்டம் தெரியாத ஆளு, அப்படிலாம் ஒன்னும் சொல்லல. முன்னாலதான் சொல்றாங்க. அப்படி சொன்னாதான் 307 என்ற அந்த செக்ஷன் வருமா, கொலை முயற்சி அப்படிங்கிற அந்த சட்ட பிரிவு வர வேண்டும் என்றால் சும்மா வந்து இப்படி வெட்டுறான நாட்டினுடைய சட்டத்தை பாத்துக்கங்க. இப்படி சும்மா வெட்டுனாலும் அதுக்கெல்லாம் கொலை முயற்சி கிடையாது. தொலைஞ்சு போடா அப்படின்னு சொன்னாதான் சட்டம் 307 வருமா, கொலை முயற்சி அப்படின்னு வருமா. அது நமக்கு என்ன தெரியும்? எல்லாரும் முடிச்சு என்ன திட்டுனாங்க. அறிவு இருக்குதா அவனுக்கு? இப்படி பண்ணிட்டு சண்டையே வந்துருச்சு கூட இருந்த ஆளுக்கு நமக்கும். எப்படி நீ இந்த இப்படி சொல்லாம விட்டுட்டிய? நம்ம எல்லா இடத்துலயும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். உண்மையை சொன்னோம். ஆனா என்ன ஆச்சுன்னா, அப்போ இது இங்கு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் கலிமுல்லா எஸ்பி. ஒரு முஸ்லீம் இருந்தா சில காரியங்கள் நடக்காதுங்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஒருவனும் அதை கேட்டுக்கல. இந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு. அதனுடைய கட்டிங் இன்றைக்கும் இருக்குது. தினகரன் அன்றைக்கு நமக்கு நல்ல, அப்போது நமக்குள்ள பத்திரிக்கை அதுதான். தினகரன்ல இந்த செய்தியை போட்டிருந்தாங்க. அவன் காவல்துறையில புகார் கொடுத்த பிறகு ஒன்றுமே ஊர் ஆக்ஷன் நடக்கல. அப்ப யார் பேரை பதிவு செய்தனா, புலவன் காஜா, ஹைதர் அலி, ஷாவலம் மீது எல்லாம் ஓடிட்டானோ ஊரை விட்டு. இவங்க பேரை தான் பேரை யாரு? இவர்கள் தான் எங்களை எதிர்த்து கொண்டிருந்தார்கள் இப்படிதான் சொன்னோம். அதுல ஒரு ஆள் இந்த மேலப்பாளையத்தில் நரவ மீரான்னு சொல்லிட்டு நம்ம கூட்டம் போடும் போதெல்லாம் துண்டை போட்டு இப்படி முறைச்சுக்கிட்டே போவோம். அவன் ஒரு ஜாதி. அவன் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நம்ம கூட்டம் போட்டவன ஒரு துண்டை போட்டு இப்படி பார்த்துக்கிட்டே போவான். ரெண்டாவது அங்கிருந்து புதுமலைப்பள்ளியில இருந்து இந்த பக்கம் வந்து இப்படி திரும்ப பார்த்துக்கிட்டே போவான். இந்த ஒரு கூட்டம். இவனை மட்டும் போலீஸ் பிடிச்சி ஒரு நாள் 2 நாள் வச்சுட்டு நீ போப்பா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டான். இப்படி நடந்தது. என்ன ஆனது? ஆட்கள் தெரியவில்லை என்று 92ல அந்த வழக்கை முடிவு செய்து விட்டார்கள். மீண்டும் ஆள் தெரிந்தது என்று சொன்னால் இந்த வழக்கை நாம் தூக்கி பிடிப்போம். அந்த எஃப்ஐஆர் காப்பிலே எழுதியிருக்கிறான். இது யாரை போய் பார்த்து யாராவது சொல்றாங்க சொல்லலாம். என்ன பார்க்கிறோம்னா, இப்படி வெட்டிட்டு போயிட்டாங்க. அதே 1992 ஜூலை 7 யார் இதற்கு ஏற்பாடு செய்தானோ அவன் அதே நாளிலே கொல்லப்படுகிறான். அல்லாஹ்வுடைய வேலையை பார்த்துங்க. அதே நாள்ல கொல்லப்படுறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வரலாறு எங்க நடந்துச்சுன்னா, தமிழகத்தில் மேலப்பாளையத்தில் தான் நடந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வெட்டுப்பட்ட இடம் வெற்றி இடமாக இல்லை, வெற்றி பெறுகிற இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிட்டான். வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்றைக்கு நேற்றைய தினம் ஒரு பையன் என்னிடத்தை சந்தித்து பேசுகின்றான். அவனுடைய தகப்பனார் மகதராவில் ஓதிய ஒரு ஆலிம். அவன் வீட்டுல எல்லாருமே அந்த சிறுவனுக்கு அந்த பையனுக்கு எதிர். இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றைக்கும் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள். ஒரு வீட்டுல ஒரு பையன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ சாப்பிடாட்டா வெளியில போ, வாயில புண்ணு ஏற்படுதுன்னு வீட்டுல சொல்றான். வாயில புண்ணு ஏற்படுதா, நஜாத் போல உன் பள்ளியில போய் சொல்லு. இப்படி சொல்லக்கூடிய நிலைமை. அப்ப அந்த பையங்க கேட்கிறாங்க, எங்க வீட்டுல துரத்தி விட்டால் என்னங்கிறத பார்ப்போம். இந்த ஜமாத்து ஒன்றும் அப்படிப்பட்ட சகோதரர்களை கைவிட்டு விட. இன்றைக்கு நாம வளர்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் வளர்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்போ நான் சொன்னேன்ல, இது யம்குரு பிக்கல்லதீன கஃபரூ யஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ருஜூக்.
சிறைப்பிடிப்பதற்கு முயற்சி செய்வார்கள், உன்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்வார்கள், நாடு துரத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த ரெண்டும் இல்ல, கொலை செய்யறது மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சு. செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்தான், வெட்ட வந்தான், அல்லாஹ் காப்பாத்தி விட்டான். அதுல பீஜே சொன்னாரு, என்னுடைய இடது கையிலாவது விட்டு நான் வலது கையில வெட்டினான் என்றால் என்னால எழுத முடியாம இருக்கும். இன்றைக்கு அந்த காயத்தளம்பு இருக்கு. இது நான் எதற்கு சொல்கின்றேன் என்றால், இந்த ஊர்ல இந்த அளவிற்கு எதிர்ப்பு இருந்தது, அதற்காக இதை குறிப்பிடுகின்றேன். தமிழகத்தில் உள்ள இதுல எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க, ஆளு தொலைஞ்சிட்டான், நஜாத் ஜெயலலிதா வெட்டியாச்சு, இப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்து இதோடு முடிந்து போய்விட்டது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், தங்களுடைய வாய்களினால் இந்த சத்திய ஜோதியை அணைக்க வேண்டும் நினைக்கின்றார்கள் என்று நினைக்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் அவனுடைய வெளிச்சத்தை பூர்த்தியாக்கிய தீர்வான். உளவுக்கரிகள் காத்திரும், உளவுக்கரிகள் முஸ்லிக்கும், இந்த இறை நிராகரிப்பாளர்கள், இந்த இணை வைக்கக்கூடியவர்கள் வெறுத்தாலும் சரிதான். நடந்துச்சா இல்லையா? இன்னைக்கு மேலப்பாளையத்தினுடைய வரலாற்றுல தமிழகத்தில் எடுத்துக்கங்க, தொழக்கூடிய ஈதுக்கா திடல்ல கூடக்கூடிய கூட்டம் வேற எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? இந்த வெற்றிற்கு பின்னால அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை இந்த ஊருக்கு தந்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே, நான் இதை உங்களிடத்தில் குறிப்பிடுவதற்கு காரணம், அல்லாஹ் இந்த தௌஹீத வளர்த்திருக்கின்றான் என்றால் அந்த சஹாபாக்களுக்கு நிகரான அல்லது நபிமார்களுக்கு நிகரான தியாகம் இல்லை, ஆனால் ஒரு சொற்ப அளவு தியாகம் இருந்தது. அந்த தியாகத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த ஏகத்துவம் இந்த ஊரிலே வளர்ந்திருக்கிறது. நபிமார்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகள் போன்ற முழுமையான சோதனைகள் ஏற்படவில்லை என்றாலும் அது போன்ற, அதாவது ஊர் நீக்கி வைக்கிறது, விரட்டுறது, சிறைபிடிக்கிறது என்றால் காவல்துறையிடத்தில் சொல்லி மூட்டிவிட்டு காட்டிவிட்டு சிறைபிடிக்கிறது, இது போன்ற இந்த காரியங்கள் மூலமாக இந்த சத்தியத்தை அவர்கள் அழிக்க நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை வெற்றியாக ஆக்கி தந்துவிட்டான். இந்த வெற்றி ஏக்கம் தான் அல்லாஹ்வுடைய கிருபையினால் தஞ்சையில வல்லத்துல மாநாடு போடுகின்றது. இதுல மேலப்பாளையத்தை சார்ந்த இந்த சகோதரர்கள், அதாவது இந்த அசத்தியவாதிகளுக்கெல்லாம் அதாவது என்ன நினைச்சா, அன்றைக்கு சத்தியம் வளரக்கூடாது நினைச்சான், அதனாலதான் பள்ளிவாசல் விட்டு தடுத்தான், தனிப்பள்ளி கண்டோம். இன்றைக்கு ஒரு ஜமாத்தாக வளர்ந்திருக்கிறோம். பாருங்கடா, நாங்க அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மட்டும் பிரார்த்திக்கக்கூடியவர்கள். நீ எதை வளரக்கூடாதுன்னு நினைச்சியோ, எந்த சத்தியம் அது முளைவிட்டு செடியாகி மரமாக ஆகிவிடக் கூடாது என்று நினைத்தாயோ, அது இன்றைக்கு மரமாக ஆகிவிட்டது. நாங்க மரமாக நிற்கிறோம் இன்றைக்கு தனி சமுதாயம். நீயும் இந்த பக்கம் வா என்று அழைப்பதற்கு தான் மாநாடு. ஏன்னா மனிதன் ஒன்னு ரெண்டு பேர் இருந்தா அது பக்கம் போக மாட்டான், 5 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். மனிதனுடைய இயல்பு தான். மக்கா வெற்றி பெறுகின்ற வரை பல பேர்கள் சத்தியத்துக்கு வராம காத்துக்கிட்டு இருந்தாங்க. வெற்றி ஆன பிறகு அப்படியே விழுந்தாங்க. அது மாதிரி ஒரு அழைப்பு பணிக்குரிய மாநாட்டு வேலையை தான் நாம் செய்திருக்கிறோம். அதில மேலப்பாளையத்தினுடைய பங்கு, அதனுடைய பாத்திரம், அதனுடைய ரோல் என்னங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மக்கள், மேலப்பாளையத்தில் உள்ள இந்த சகோதரர், வெளிநாட்டில் உள்ள சகோதரருக்கும் சேர்த்தே இதை நான் பேசுகின்றேன். வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள் இந்த மக்கள் மாநாட்டுக்கு போவதற்காக வேண்டி துடிக்கின்றார்கள், ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் உங்கள் சார்பிலே உங்களுடைய பொருளாதாரத்தை அளித்து இங்கிருந்து மேலப்பாளையத்தில் இருந்து மேலப்பாளையமே மொத்தமாக திரண்டு இன்ஷா அல்லாஹ் செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம ஊர்ல தான் அவர் வெட்டப்பட்டிருக்கார். பாருடா, நீ வெட்ட நினைச்ச, வேற இருக்க நினைச்ச, அல்லாஹ் எங்களை வளர்த்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதா வ ஸதக வஅதா. அல்லாஹ் தனித்தவன், அவனுடைய அடியாரை ஸதக வஅதா, தன்னுடைய வாக்குறுதியை அவன் காப்பாற்றினான். வனசர அப்தா, அவனுடைய அடியாருக்கு உதவி செய்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அது மாதிரி நாம அந்த இறைவனுடைய புகழை பாடி அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி நாம் எல்லா வகையிலையும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah